மயிலாடுதுறையில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் ரோட் ஷோவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார். மயிலாடுதுறை பூம்புகார் சாலையிலிருந்து கச்சேரி சாலை வரை சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ நடைபெற்றது. சாலையின் இரு புறங்களிலும் காத்திருந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற முதலமைச்சர் சிறுவர்களுடன் கை குலுக்கியும் குழந்தைகளை தூக்கி கொஞ்சியும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். திடீரென மழை பெய்த நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடியும் நனைந்தபடியும் சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார். ரோட் ஷோவின் நிறைவாக கச்சேரி சாலையில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா பகுத்தறிவு மன்றத்தையும் கலைஞர் திருவுருவ வெண்கல சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இன்று மயிலாடுதுறை மன்னம் பந்தலில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நிச்சயம் பாமக அதிமுகவுடன் வருவார்கள் என்று கூறினார். நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம். நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம். நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீயே வச்ச. இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். முன்னதாக குன்னம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டியதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினார். அவர் வீட்டு கதவை தட்டினால்தான் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை தீரும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. மதுரை நகரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, வேலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் 101 டிகிரி வெப்பம் பதிவானது. கடலூர், தஞ்சாவூர், நுங்கம்பாக்கம் ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்தது. இதனிடையே நேற்று இரவு திருவள்ளூர், மணவாள நகர், பேரம்பாக்கம், கடம்பத்தூர், ஈக்காடு, செவ்வாய்ப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நாளையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. கூவம், அடையாறு நதிகள் மற்றும் பக்கிங்காம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களில் முழுமையாக அகற்றும்படி தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வு மறுசீரமைப்பு திட்டங்களின் மூலம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தாலும் மீண்டும் புற்றீசல் போல பெருகி வருவதாக தெரிவித்தது. எனவே 8 வாரங்களில் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என சென்னை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, நீர்வள ஆதாரத்துறைக்கு உத்தரவிட்டது. மேலும் இப்பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களின் மறுவாழ்வுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். 1000 விளக்கு, கிரிம்ஸ் ரோடு மற்றும் திருவேற்காடு ஆகிய இடங்களில் கூவம் ஆற்றின் கரையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி அப்பகுதிகளில் வசிப்பவர்களின் மறுவாழ்வுக்கு நடவடிக்கை எடுத்து ஆற்றை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒற்றை கருத்து ஏற்படும் என நம்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய GK வாசன் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் கூட்டணிக்கு நல்ல பலன் தரும் என தெரிவித்தார். ஒத்த கருத்துடைய நிலை நம்முடைய கூட்டணியிலே ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். ஆட்சி மாற்றத்திற்கு கூட்டணியிலே அடித்தளமான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக தொடங்கி இருக்கிறது.
அந்த பயணமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணிக்கு நல்ல பலன் தரும் என்று நான் நம்புகிறேன். மேலும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருப்பதாகவும் அவர் பேசினார். இந்த திரைப்பட காட்சியை போன்று திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே உள்ள 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தொலைத்தொடர்பு வசதி இல்லாததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். 1000க்கும் அதிகமாக மக்கள் வசித்து வரும் இப்பகுதியில் செல்போன் கோபுரம் இல்லாததால் செல்போன் சிக்னல் முறையாக கிடைக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அவசர காலங்களில் காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு அழைக்கக்கூட மரங்கள் அல்லது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி பேச வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். டவர் ப்ராப்ளம்னால அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஒரு டவர் கிடைக்கணும்னா கூட இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்குது. இல்லைனா நத்தம் போகணும். அவ்வளோ தூரம் போய் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. இதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு எமர்ஜென்சி தேவை கூட ஃபோன் பண்ணோம்னா அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. எந்த விஷயமுமே நம்ம உடனே அப்டேட் பண்ண முடியல. இப்போ ஒரு ஃபோன் பண்ணோம்னா ஒரு எமர்ஜென்சி 108 ப்ளஸ் ஒரு எமர்ஜென்சி காலில் ஃபோன் பண்ணோம்னா கூட ஒரு புளியா மரத்துலேயோ அல்லது ஒரு ஓவர் டேங்க்லேயோ இல்லை அந்த மலை மேலே ஏறி நின்று தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கடலூர் மாவட்ட பயணத்தின் போது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதன் அடிப்படையில் மாவட்டத்திற்கு 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி சிதம்பரம் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 20 கோடி ரூபாய் செலவில் புதிய இணைப்பு சாலை அமைக்கப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் அரிசி பெரியான் குப்பத்தில் புதிதாக உண்டு உறைவிட பழங்குடியினர் பள்ளி தொடங்கப்படும் என்றும் ஸ்ரீமுஷ்ணம் வட்டமும் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். வீராணம் ஏரி பகுதியில் 10 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகளும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் கூடுவெளி சாவடியில் புதிய திறன் மேம்பாட்டு நிலையமும் தொழிற்பேட்டையும் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த படிவத்தை 86.32 விழுக்காடு வாக்காளர்கள் பூர்த்தி செய்து கொடுத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிக்காக வாக்குச்சாவடி அலுவலர்கள் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து படிவங்களை வழங்கி வருகின்றனர். அவற்றை வாக்காளர்கள் பூர்த்தி செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரின் வாக்குரிமை பறிக்கப்படும் என எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்காக இதுவரை 35 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் அடையாளம் கண்டுள்ளது. இந்நிலையில் 86.32 விழுக்காடு வாக்காளர்கள் தங்களது படிவங்களை பூர்த்தி செய்து தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 7.89 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட பீகாரில் 6.81 லட்சம் பேர் பூர்த்தி செய்து கொடுத்துள்ளதாக கூறியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர சரிபார்ப்பின் உண்மையான நோக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாஜகவின் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் வலியுறுத்தியுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா சீனிவாசராவ் தலைமையிலான குழு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை சந்தித்து மனு அளித்தது. பீகார் பட்டியல் சரிபார்ப்பின் உண்மையான நோக்கம் மற்றும் இந்த சரிபார்ப்பிற்கும் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கும் தொடர்பில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெலுங்கு தேசம் வலியுறுத்தியுள்ளது. எந்த ஒரு தேர்தலுக்கு முன்பும் போதிய அவகாசம் அளித்தே இதுபோன்ற வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பை நடத்த வேண்டும் என்றும் 6 மாதங்கள் இருக்கையில் நடத்தக்கூடாது எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 2029ஆம் ஆண்டு ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் அங்கும் இதுபோன்ற வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம் என்ற அச்சத்தில் தெலுங்கு தேசம் கட்சி வாக்காளர் சரிபார்ப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மழை தொடர்பான பேரிடர்களால் 78 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இமாச்சலில் கனமழையால் நிலச்சரிவு, வெள்ளம் மற்றும் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு கடும் சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் இமாச்சல பிரதேசத்தில் மழை தொடர்பான பேரிடர்களால் இதுவரை 105 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இவர்களில் 61 பேர் மழை தொடர்பான சம்பவங்களிலும் 44 பேர் சாலை விபத்துகளிலும் உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளம், நிலச்சரிவால் 220 சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் 153 குடிநீர் வழங்கும் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 78 கோடி ரூபாய்க்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்றும் இமாச்சல பிரதேச மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களுக்கு மக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். முகாமில் மின் இணைப்பு பெயர் மாற்றம், வாரிசு சான்றிதழ், பட்டா மாறுதல் உள்ளிட்டவைகளுக்கு மனு அளித்த 1 மணி நேரத்திலேயே தீர்வு காணப்பட்டது.
இங்கே வந்து என்ட்ரி போட்டது எங்களுக்கு வந்து இபி லைனுக்காக நாங்கள் வந்திருந்தோம் பேர் மாத்திரக்கு. அது 1 மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிருச்சு. இப்படி சீக்கிரமாக கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. எல்லா திட்டங்களும் நல்லா செயல்படுத்துகிறாங்க. நம்ம தலைவராட்சி நல்லபடியாக இருக்கும். அதுவே என்னோடய வாழ்த்து. நான் மனுஷனை உடனே நான் 2 நாள் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒப்புகை சீட்டு கொடுத்தாங்க. எல்லாம் நல்ல விதமாக நடக்குதுங்க. எல்லா விதம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் பெண்கள் அதிக அளவில் சிறப்பு முகாம்களில் திரண்டனர். அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் பயனாளர்களும் உற்சாகமடைந்தனர். திருச்சி பஞ்சப்பூரில் திறக்கப்பட்ட கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கிருந்து பேருந்து சேவைகளை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடக்கி வைத்தார். திருச்சி மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். எப்படின்னா நீங்கள் இருக்கிற டாப் மோஸ்ட், அதாவது ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூவான ஒரு வேலை பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அதேமாரி எல்லா வசதியுமே இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் கூட சூப்பராக இருக்குது. மற்ற பஸ் ஸ்டாண்ட் மாதிரிலாம் இல்லை, நார்மலாக. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்த இந்த பேருந்து முனையத்திலிருந்து 1257 நகர பேருந்துகளும் 1929 வெளியூர் பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. ஒரே நேரத்தில் 401 பேருந்துகள் நிறுத்தும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2 அடுக்குகளை கொண்ட பேருந்து முனையத்தில் தரைத்தளத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் முதல் தளத்திலிருந்து நகர பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. தரைத்தளம் முழுவதும் AC வசதி செய்யப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் பொருத்தப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைமில் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் புகார் அளித்தார். திண்டிவனம் அடுத்த தைலாபுர இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக கடந்த 11ஆம் தேதி விருதாச்சலத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். மறுநாள் சென்னையை சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் 5 பேர் ராமதாஸ் இல்லத்தை முழுமையாக சோதனையிட்டனர். இந்நிலையில் பாமகவின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் பிரிவில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் கைரேகை, கருவிழி உள்ளிட்டவையை ஆதாரில் பதிவு செய்ய ஆதார் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆவணங்களின் அடிப்படையில் ஆதார் அட்டை வழங்கப்படும் நிலையில் அவர்களின் கைரேகை மற்றும் கருவிழி தரவுகள் எடுக்கப்படுவதில்லை. அப்படி ஆதார் அட்டை பெற்ற குழந்தைகளின் பயோமெட்ரிக் தரவுகளை குழந்தை 5 வயதை எட்டும்போது பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்நிலையில் பயோமெட்ரிக் தரவுகளை 7 வயதிற்குள் பதிவேற்றம் செய்தால் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் 7 வயதை கடந்துவிட்டால் ₹100 கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் ஆதார் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 7 வயதிற்குள் பயோமெட்ரிக் தரவுகளை பதிவேற்றம் செய்ய தவறினால் குழந்தைகளின் ஆதார் எண் செயலிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 2230 காவலர்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையில் ஐஜியில் தொடங்கி கடைநிலை காவலர்கள் வரை பணியிட மாற்றம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 4 ஐஜிக்கள், 2 டிஐஜிக்கள், 29 எஸ்பிக்கள், 40 டிஎஸ்பிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவு வெளியானது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் பொறுப்பிற்கு கீழே உள்ள காவலர்கள் 2230 பேரை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நிர்வாக காரணங்கள், தனிப்பட்ட விருப்பம் மற்றும் சர்ச்சையில் சிக்கிய காரணம் ஆகியவற்றின் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் பல IPS அதிகாரிகள், காவல் உயரதிகாரிகள், காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. மதுரை நகரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, வேலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் 101 டிகிரி வெப்பம் பதிவானது. கடலூர், தஞ்சாவூர், நுங்கம்பாக்கம் ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்தது. இதனிடையே நேற்று இரவு திருவள்ளூர், மணவாள நகர், பேரம்பாக்கம், கடம்பத்தூர், ஈக்காடு, செவ்வாய்ப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்தது.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அதி கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நாளையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. கூவம், அடையாறு நதிகள் மற்றும் பக்கிங்காம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களில் முழுமையாக அகற்றும்படி தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வு மறுசீரமைப்பு திட்டங்களின் மூலம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தாலும் மீண்டும் புற்றீசல் போல பெருகி வருவதாக தெரிவித்தது. எனவே 8 வாரங்களில் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என சென்னை மாநகராட்சி பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, நீர்வள ஆதாரத்துறைக்கு உத்தரவிட்டது. மேலும் இப்பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களின் மறுவாழ்வுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். 1000 விளக்கு, கிரிம்ஸ் ரோடு மற்றும் திருவேற்காடு ஆகிய இடங்களில் கூவம் ஆற்றின் கரையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி அப்பகுதிகளில் வசிப்பவர்களின் மறுவாழ்வுக்கு நடவடிக்கை எடுத்து ஆற்றை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களுக்கு மக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். முகாமில் மின் இணைப்பு பெயர் மாற்றம், வாரிசு சான்றிதழ், பட்டா மாறுதல் உள்ளிட்டவைகளுக்கு மனு அளித்த 1 மணி நேரத்திலேயே தீர்வு காணப்பட்டது. இங்கே வந்து என்ட்ரி போட்டது எங்களுக்கு வந்து இபி லைனுக்காக நாங்கள் வந்திருந்தோம் பேர் மாத்திரக்கு. அது 1 மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிருச்சு. இப்படி சீக்கிரமாக கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. எல்லா திட்டங்களும் நல்லா செயல்படுத்துகிறாங்க. நம்ம தலைவர் ஆட்சி நல்லபடியாக இருக்கும். அதுவே என்னோட வாழ்த்து. மனுஷனை உடனே நான் 2 நாள் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒப்புகை சீட்டு கொடுத்தாங்க. நல்ல விதமாக நடக்குதுங்க. எல்லா விதம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் பெண்கள் அதிக அளவில் சிறப்பு முகாம்களில் திரண்டனர். அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் பயனாளர்களும் உற்சாகமடைந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒற்றை கருத்து ஏற்படும் என நம்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய GK வாசன், எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் கூட்டணிக்கு நல்ல பலன் தரும் என தெரிவித்தார். ஒத்த கருத்துடைய நிலை நம்முடைய கூட்டணியிலே ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். ஆட்சி மாற்றத்திற்கு கூட்டணியிலே அடித்தளமான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக தொடங்கி இருக்கிறது. அந்த பயணமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணிக்கு நல்ல பலன் தரும் என்று நான் நம்புகிறேன். மேலும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருப்பதாகவும் அவர் பேசினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கோலாகலமாக நடைபெற்ற உத்திரைய மாதா தேர் பவனியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரின் மீது மலர்களை தூவி பிரார்த்தனை செய்தனர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் மராட்டியத்தைச் சேர்ந்த வசாய் கிறிஸ்தவ மீனவர்களால் கொண்டாடப்படும் உத்திரைய மாதா ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழா எல்லா மக்களும் கொங்கணி, பாம்பே, கோவாலேருந்து எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷமா இந்த தேர் திருவிழா நல்லபடியாக நடந்துச்சு. எல்லாரும் மன நிறைவாக இருக்கு. என்னுடைய வேண்டுதலும் இந்த வருஷம் நான் வச்சிருக்கனால கண்டிப்பாக நிறைவேறும். இதில் மீனவ பெண்கள் பாரம்பரிய முறைப்படி செபஸ்தியர், அந்தோனியர் சொரூபம் தாங்கிய தேர் சப்பரங்களை தோளில் சுமந்து வந்தனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் 8ஆம் நாளாக நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரிந்து வரும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் கோரி கடந்த 8ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். 3 நாட்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் கைதாகி விடுவிக்கப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட வந்தபோது கைது செய்யப்பட்டனர்.
தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் வரலாறு, ஓலைச்சுவடிகள் மற்றும் கல்வெட்டுகளை பாதுகாக்க தனி வாரியம் அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எஸ். ஸ்ரீமதி அமர்வு தனி நபர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களிடம் உள்ள ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து ஆவணப்படுத்த மாநில அளவில் சுவடி குழுமம் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 360. 22 கேரட் தங்கத்தின் விலை நேற்று கிராம் 9,140 சவரன் விலை 73,160 ரூபாயாகவும் இருந்தது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 72,800 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 9,100 ரூபாய். வெள்ளி விலை குறைந்து கிராம் 124 ரூபாய். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.